அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் ஒரு அல்டிமேட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் வந்து 5 டேஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்டர் வைஸா ஒவ்வொரு சாப்டரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் மாரி போட்டு எந்தெந்த டைம்ல எந்தெந்த டாபிக் படிக்கலாம், பயோ பாட்னில எது படிக்கலாம், பயோ சுவாலஜில எது படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து லெசன் வைஸா சொல்லியிருந்தோம். இது வந்து குரூப்ல வந்து வந்துருந்துச்சு. இந்தந்த டைமில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஷேர் பண்ணுறேன். இதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாஃபுக்கு வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். ஏன்னா ஒவ்வொரு டைமில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது 2 to 4ஓட டைமிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 7 வரைக்கும் நெருங்கிட்டோம். சரிங்களா? இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருங்க. அல்லது இந்த டைமில் நீங்கள் வந்து படிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 to 4ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அல்லது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரிங்களா? அதே போல் டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அது எல்லாமே டாப் 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே லெசன் எல்லாமே என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? அதனால் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சரி, யூனிட் 1 லிவிங் வேர்ல்டு 5 மார்க்ஸு 2 மார்க் 3 மார்க் இது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் 5 to 7 PM பார்த்தீங்கன்னா யூனிட் 2 கொடுத்துருக்காங்க. 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து 5 மார்க்ஸும். அதே போல் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 8 to 10 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே யாருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு சில பேர் ஒரு சில கண்டென்ட் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஷெடியூலை மாற்றிங்க. அதே 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பயோ பாட்னியில் யூனிட் 4 வந்து கொடுத்துருக்காங்க. மார்னிங் 5 to 7. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 வந்து 8:30 to 10:30 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா 11 to 1 கொடுத்துருக்காங்க. யூனிட் 7 பார்த்தீங்கன்னா 2 to 4 கொடுத்துருக்காங்க. யூனிட் 8 பார்த்தீங்கன்னா 5 to 7 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து இன்டீரியர் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிக்கிற மாதிரி. அதுக்கடுத்து யூனிட் 9 பார்த்தீங்கன்னா 8 to 10 PM வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஷெடியூலை பார்த்தாலே தெரியும். நமக்கு ஃப்ரீ டைம் இதெல்லாமே போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பயோ பாட்னியில் யூனிட் 10 மார்னிங்கில் 2 மார்க் 3 மார்க். அதுக்கடுத்து யூனிட் 11 வந்து பார்த்தீங்கன்னா 8:30 to 10. அதுக்கடுத்து யூனிட் 12 பார்த்தீங்கன்னா 11லேருந்து 1 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூனிட் 13, அதுக்கடுத்து 14, 15. சரிங்களா? இது எல்லாமே கண்டினியூ டைமில். அதுக்கடுத்து 15 ஃப்ரைடே, சாட்டர்டே இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயோ சுவாலஜி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 நாள் பயோ பாட்னி, 2 நாளைக்கு வந்து என்னது பயோ சுவாலஜி. யூனிட் 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? யூனிட் 1 வந்து மார்னிங்கு. அதுக்கடுத்து யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்கு மேலே. அதுக்கடுத்து யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 11 to 1. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனில் 4, 5, 6 நைட்டு ஈவினிங் வரைக்கும். அதே போல் யூனிட் 7. சரிங்களா? யூனிட் 8 இது ரெண்டும் மார்னிங் செஷனில். யூனிட் 9 வந்து மார்னிங்கு மதியம். சரிங்களா? யூனிட் 10, 11, 12 வந்து ஆஃப்டர்நூன் ப்ளஸ் வந்து நைட்டு. இது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா பயோ பாட்னியில் 1 to 5 1 மார்க்ஸு, பயோசுவாலஜியில் 1 to 12 1 மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே 2 மார்க் 3 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரு, பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கடுத்து டைக்ராம் இல்லாமல் பயாலஜி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. சரிங்களா? அது வந்து பாட்னியில் கேட்டாலும் சரி, இல்லை பயோசுவாலஜியில் கேட்டாலும் சரி, கண்டிப்பாக ஒரு டயக்ராம் கொஸ்டின் உண்டு. நிச்சயமாக ரெண்டுலுமே கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். மோஸ்ட்லி 90% வந்து ஒரு டயக்ராம் உண்டு. இன்னொரு 90% ரெண்டுலுமே கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால் டயக்ராம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணதை நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். மோஸ்ட்லி பாட்னி அப்லோட் பண்ணியாச்சு. பயோசுவாலஜி அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாமே பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அதாவது இந்த பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய ஷெடியூலை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் டாப் 30 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.